بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி வகுப்பில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் நூலின் நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் நம்ம பார்த்து வருகிறோம். அதில் சென்ற வாரம் புகாரி இமாம் பாபு உமூரில் ஈமான் என்ற தலைப்பில் சில செய்திகளை கொண்டு வர்றார். அதில் ஒரு வசனத்தை 177 வசனத்தையும் போட்டு இது குறித்த பாடம்னு சொன்னார். அதனால் அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். எது வரைக்கும் பார்த்தோம்னு கேட்டால், ஆத்தல் மால அலா ஹுப்பிஹி ஜவில் குர், இது வரைக்கும் பார்த்தோம். அப்போ ஆத்தல் மாலை, எவன் பொருளாதார மால்னா பொருளாதாரம் செல்வம், ஆத்தாண்டா கொடுக்குறான், ஆத்தல் மாலன்னா செல்வத்தை கொடுத்தான். இது அத்துஃபா இருக்கிறதுனால இந்த மண் சேர்ந்துக்கிறோம். எவன் செல்வத்தை கொடுக்குறானோ அவன் அலா ஹுப்பிஹி, அல்லாவுடைய நேசத்துக்காக, அல்லாவுடைய நேசத்துக்காக பொருளாதாரத்தை கொடுக்குறான். யார் கொடுக்குறான்? கொடுக்க வேண்டியது கொடுக்கணும்ல. யார் கொடுக்குறான் என்று கேட்டால் ஜவில் குர்பா. இந்த குர்பா என்கிற வார்த்தை ஃபுலாங்கிற வார்த்தை நெருக்கம்ங்கிற மஸ்தருடைய அர்த்தத்தில் உள்ளது. நெருக்கம், நெருக்கம்னா சொந்தக்காரங்க தான் நெருக்கமான ஆளுக்க. ஜவிங்கிற வார்த்தை என்னன்னு கேட்டால், அரபில் ஜூ என்று தால் வாவ், ஜூ என்று ஒரு வார்த்தை இருக்குது. இந்த ஜூ என்கிற வார்த்தை உடையவன் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படும். ஜூ இல்மின், இல்மு உடையவன், அறிவுடையவன். ஜூ மாலின், காசு உள்ளவன். அது மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த ஜூங்கிறது உடையவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துவாங்க. ரஃபு செய்யும்போது ஜூ மாலின், நசபு செய்யும் பொழுது தாமாலின், ஜர்ரு செய்யும் பொழுது தீமாலின், இப்படின்னு அது 3 நிலையை அடையும். இது ஏற்கனவே நம்ம 6 இஸ்முகள் என்ற தலைப்பில் இதை பார்த்துருக்குறோம். அபு, அஹு, ஹமு, ஹனு, ஃபமு, ஜூ என்று இந்த 6 சொற்களை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே இலக்கண பாடத்தில் நடத்தப்பட்டு இருக்கிறது. அந்த ஜூ என்கிற வார்த்தைக்கு பன்மையாக சொல்வதாக இருந்தால், ஜூனா உடையவன், உடையவர்கள்ன்று நிறைய ஆட்களை குறிக்கிறதா இருந்தால் உடையவர்கள். அந்த ஜூக்கு பன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜவு. ஜூ என்பதனுடைய பன்மை என்னன்னு கேட்டால் த ஊ, தாளுக்கு தாள் போட்டு ஒரு வாவு போட்டு இன்னொரு வாவு, ஜவு. ஜவு என்றால் உடையவர்கள், ஜவு மாலின் பணக்காரர்கள், ஜவு இல்மின் அறிஞர்கள், இல்முடையவர்கள். அப்போ ஜவு என்றால் உடையவன், ஜவு என்று சொன்னால் உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த வார்த்தை தான் இங்கே வந்திருக்கிறது. இந்த ஜவு என்கிற வார்த்தை வாவு வர்றதுனால, ஜம்மா இருக்கிறதுனால ரஃபு செய்யும்போது ஜவுன்னு சொல்லுவாங்க. நசபு ஜர்ரு செய்யும்போது ஜவி, ஜம்முடைய மாதிரி தான். முஸ்லிமூன முஸ்லிமீன அந்த மாதிரி. ஜவு ஜவி அர்த்தம் ரெண்டுக்கு ஒன்று தான். ஆனால் ஜவுன்னு சொன்னீங்கன்னா அங்கே ரஃபோ வைக்கிற இடம்னு அர்த்தம். ஜவின்னு சொன்னீங்கன்னா அது நசபோ ஜர்ரோ வைக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ ஜவில் குர்பா என்றால் நெருக்கமுடையவர், சொந்தக்காரங்களுக்குள்ள வார்த்தை. இது நமக்கு நெருக்கமுடையவங்க யார்? அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் இருக்குல்ல, அதுக்கு தான் அந்த அரபியில் இதை சொல்லுவாங்க. அப்போ பொருளாதாரத்தை அவன் கொடுக்குறான். யாரு ஆத்தல் மாலை, பணத்தை வழங்குகிறான், செல்வத்தை வழங்குகிறான். அலா ஹுப்பிஹி, அல்லாவுடைய நேசத்துக்காக வழங்குகிறான். யாருக்கு வழங்குகிறான்னா ஜவில் குர்பா, உறவினர்களுக்கு. நேரடி அர்த்தம் நெருக்கமுடையவர்களுக்குன்னு அர்த்தம். அது ஒரு கருத்து உறவினர்கள். ஜவில் குர்பா என்றால் உறவினர்களுக்கு வழங்குகிறான். மஃபூலு. எதுக்கு மஃபூலு? ஆத்தா என்பதுக்கு மஃபூலு. ஆத்தா என்பதற்கு 2 மஃபூல் வரும். யாருக்கு கொடுத்தான்? எண்ணத்தை கொடுத்தான். எண்ணத்தை கொடுத்தாங்கிறது மாலு, செல்வத்தை கொடுத்தான். யாருக்கு கொடுக்குறான்? ஜவில் குர்பாவை கொடுக்குறான். அப்போ நசபு, நசபுனால தான் ஜவுண்டு வராமல் ஜவீண்டு வந்திருக்குது. ஆத்தல் மாலை, காசுன்னு இல்லை, எல்லா செல்வத்தையும் குறிக்கும். செல்வத்தை கொடுக்குகிறான்,
அலா ஹுப்பிஹி, அவனை நேசித்ததற்காக கொடுக்குகிறான். யாருக்கு கொடுக்குறான்னு கேட்டால் தவில் குர்பா, உறவினர்களுக்கு. சொல்லுக்கு அர்த்தம் நெருக்கம் உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு சொன்னால் யாருக்கு விளங்காது. மக்கள்கிட்ட போய் நெருக்கம் உடையவர்களுக்குன்னு சொன்னீங்கன்னா புரியாது. அதை அவங்க சொந்தக்காரங்களுக்கு அரபுகள் அதை பயன்படுத்துகிறாங்க. நீங்களும் சொந்தக்காரங்கன்னு அர்த்தம் செய்ய வேண்டியது. தவில் குர்பான்னா உறவினர்களுக்கு. மஃபூல் உறவினர்களுக்குன்னு சொல்கிறோம்ல, அதில் அத்துப்பு செய்கிறோம். நிறைய உறவினர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா? வல் யதாமா, யத்தீம்களுக்கு. யத்தீம் என்கிற வார்த்தைக்கு ஜம்மு நிறைய ஐத்தாம்னு ஒரு ஜம்மு இருக்கிறது, யதாமாண்டு ஒரு ஜம்மு இருக்கிறது. இது மக்சூரான அலிஃப் இருக்கிறதுனால இதுக்கு ஏராபு வராது. அதுலேயும் நெசபு தான் இருக்குது. ஒல் யத்தாமா, யத்தாமாவுக்கும் கொடுக்குகிறான். யத்தாமாண்டா யத்தீம், அனாதைகளுக்கும் கொடுக்குகிறான். அப்போ தவில் குர்பா, இந்த தவி என்பதில் கொண்டு போய் இந்த யத்தாமாவை அத்துப்பு செஞ்சுருக்கிறாங்க. எங்கே அத்துப்பு செய்கிறாங்கிற பொறுத்து அர்த்தம் என்ன செய்யும் மாறிக்கிட்டு வரும். அப்போ பொருளாதாரத்தை கொடுக்குறான். யாருக்கு கொடுக்குறான்? உறவினர்களுக்கும். ஒல் யத்தாமா, அனாதைகளுக்கும். ஒல் மசாக்கீன, இந்த கரெக்டாக நசபு வந்துருச்சு பாருங்கள். அதுலாம் நசபு இருந்துச்சுங்கிறது இங்கே தெரியுது. ஒல் மசாக்கீன, மிஸ்கீன்களுக்கும். மிஸ்கீன் என்பதனுடைய பன்மை மசாக்கின். மிஸ்கின்னா ஏழை. அப்போ ஏழைன்னு சொன்னால் யாசிக்காமல் இருக்கிறான்ல, அவனுக்கு பேர் மிஸ்கின்பாங்க. அடுத்த ஆள்கிட்ட போய் கையேந்திட்டான்னா ஃபக்கீர்ன்றுவாங்க. சரியா? ஃபக்கீர், மிஸ்கின் ஃபக்கீருக்கு ஒரு அர்த்தம் தான். மிஸ்கின்கிறவன் இருக்காது, யார்ட்டையும் கையேந்த மாட்டான். ஃபக்கீருங்கிறவன் ஏதாச்சும் கொடுங்களேன் அப்படின்னு கையேந்திட்டான்னு சொன்னால் அவன் யாசிப்பவனில் வந்துடுறான். ஒரே தரத்தில் இருந்தாலும் இவன் வெக்கத்தை விட்டு கேட்குறவனாக இருக்கான், அவன் ரோசக்காரனாக இருக்கிறான். அதுதான் மசாக்கின். அப்போ ஒரு மசாக்கீனை மிஸ்கீன்களுக்கும் செலவழிக்கிறான். எங்கே அத்துவு? தவில் குர்பாவில் அத்துவு. ஆத்தல் மால அல் மசாக்கீன, பொருளாதாரத்தை கொடுக்குறான். யாருக்கு? அல் மசாக்கீன என்று நசபு வந்திருக்குது. ஏன் நசபு வந்திருக்குது? தவி என்பதில் நசபு இருந்துச்சு. தவிக்கு எதனால் நசபு இருந்துச்சு? ஆத்தாவுடைய ரெண்டாவது மஃபூல் என்பதற்காக வேண்டி நசபு இருந்துச்சு. அந்த நசபு எதுக்கு வந்திருக்கு? மசாக்கீனுக்கு வந்திருக்கு. வல் மசாக்கீன, மிஸ்கீன்களுக்கும் கொடுக்குறானோ. கோர்த்து மொத்தமாக அர்த்தம் பின்னாடி செய்வோம், தனித்தனியாக அந்தந்த செட்டாக பார்த்துக்குருவோம். அப்புறமேலு ஒபன சபீல். இப்னு என்றால் மகன். பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்ச ஒரு அர்த்தம் தான், பெரிய அரிதான சொல்லு கிடையாது. சபீல் என்றால் பாதை. சபீல்னால் என்னது? பாதை. பாதை இருக்கிற ரோடு, சாலைகள், போக்குவரத்து சாலைகள்னால் சபீலுமாங்க. சபீல்னா பாதை, இப்னுனா மகன். இந்த ரெண்டுக்கும் சேர்த்தா பாதையின் மகன். இப்னு சபீலுக்கு நேரடி அர்த்தம் என்னது? பாதையின் மகன் அப்படின்னு சொல்லி இதுக்கு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், பாதைக்கு ஒரு மகனை, பாதைங்கிற ஒரு ஆளா மகன் இருக்கிறதுக்கு? பாதைக்கு ஒருத்தன் பிறக்க முடியுமா? முடியாது. ஆனால் அந்த பாதையின் மகன் எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், அவனுக்கு குடியிருக்க வீடு இருக்காது. வீடு இல்லாமல் அவன் எப்போ பார்த்தாலும் சபீலில் தான் இருப்பான், ரோட்டில் இருப்பான், பிளாட்பாடத்தில் இருப்பான். அப்படி இருக்கும்போது இவன் பாதைக்கு பிள்ளைங்கிற மாதிரி, ஒரு பிள்ளை எப்படி தகப்பனோட தாயோடு ஒட்டி இருக்குமோ அந்த மாதிரி இவனுக்கு தாய் தகப்ப மாதிரி இருக்கிறது எதுன்னு கேட்டால் அந்த பாதை தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், வீடு வாசல் இருக்காது, குடியிருப்பு இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அப்படின்னா தெருவில் கிடக்கிறவன் அர்த்தம். இப்னு சபீல்னால் என்னது? ஒரு குடியிருப்பு ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்கள்ல, அது மாதிரி நாடோடிம்பாங்க. இதை நாடோடிங்கிறவனு தான் இது. ஒரு நாளைக்கு இந்த ஊரில் இருப்பான், ஒரு நாளைக்கு அந்த ஊரில் இருப்பான். எந்த ஊர்லேயும் அவனுக்கு சொத்து சுகம்லாம் இருக்காது, ஆடு மாடை ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவனும் இதில் சேர்ந்துருவான். அல்லது ஒரு ஊரில் இருப்பான். சென்னையில் பார்த்திங்கன்னா பாதையின் மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க, வீடு வாசல்லாம் இருக்காது, ரோட்டில் படுத்து கிடப்பாங்க. அப்போ அந்த ரோட்டில் சுட்டி ஜாமான்லாம் வச்சுக்கிடுவாங்க, அந்த ரோடு தான் வீடு அவங்களுக்கு. அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னு சொன்னால் வீடு வாசல் சொத்து சுகம் ஒன்றும் இல்லாதவன்கிற அர்த்தத்துக்கு இப்னு சபீல். அப்போ இப்னு சபீலுக்கு பாதையின் மகன் என்று நீங்கள் சொல்லாமல், அப்போ நாதியற்றவர்கள், திக்கற்றவர்கள், நாடோடிகள், இந்த மாதிரி ஒரு கருத்தை நீங்கள் கொடுத்துக்கலாம். விளங்குறது இப்படி விளங்கிக்கிறேன்னு. அது யாரை குறிக்குதுன்னு கேட்டால், வீடு வாசல்லாம் இல்லாமல் தெருவில் கிடக்கிறவன் அர்த்தம். இப்னு சபீல்னா தெருவில் கிடப்பவன். அதாவது தெருவுடைய மகன் சொன்னால் அது இலக்கியமாக சொல்லப்படுதுன்னு வைங்களேன். இதில் ஒரு இலக்கியம் இருக்குது. தெருவுடைய மகன் என்று சொல்வது என்ன இருக்குது? ஒரு இலக்கியம் இருக்குது. எப்படி இலக்கியம் இருக்குது? ஒருத்தனுடைய மகன் என்பவன் சின்ன பிள்ளையாக இருந்தான்னா பெற்றோரையே சார்ந்தே இருப்பான். இவன் என்ன மாதிரி இருக்கிறான்னு கேட்டால், இந்த பாதையவே சார்ந்து இருக்கிறான். பொருள் அதுதான் அப்பன்கிற மாதிரி.
அதான் ஆத்தாங்கிற மாதிரி இவன் நிலைமை இருக்குதுன்றத ஒரு ஒரு இலக்கிய வடிவத்தில் உள்ளபடி நேரடி அர்த்தம் செய்யாமல் ஒரு உயர்வு நவீர்ச்சிக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா அந்த இலக்கியத்தில் முன்ன பின்ன சொல்கிறது தானே, அந்த முன்ன பின்ன சொல்கிற அடிப்படையில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இது எல்லாருமே அரபியில் பயன்படுத்துவாங்க, எல்லாவும் பயன்படுத்துகிறான். இப்னு சபீலுக்கும் கொடுங்க. அப்போ யாரெல்லாம் வந்து வக்கு இல்லாதவன் அர்த்தம், வக்கு இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுங்க. அந்த இப்னு என்பது அத்துஃப் செஞ்சதுனால இப்ன சபீல் அத்துவு, இப்னை கொண்டு போய் சபீலை இலாப செஞ்சதுனால சபீலுக்கு ஜர். அப்போ இப்னு சபீலி, இப்னு சபீலுக்கும் கொடுக்குறான். ஒரு சாயிலின, இவன் தான் ஃபக்கீர். சாயில் சாலன்னா கேட்டான், ரெண்டு அர்த்தம் உள்ள சொல்லு. இந்த தொழுகையில் ஒழு செய்கிறது எப்போ முறியும்னு ஒருத்தன் கேட்குறான், அதுவும் சாயில் தான். ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்குறான், அதுவும் சாலை தான். சாலைன்னு சொன்னால் கொஸ்டின் பண்ணுறதுக்கு சாலைன்னு சொல்லுவாங்க. ஏதாவது உதவி போய் கேட்குறோம்ல அதுக்கும் சாலைம்பாங்க. யாசகத்துக்கும் சாலைன்னு சொல்லுவாங்க, கேள்விக்கும் சாலைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல யாசிக்கிறவன் ஓ சாயிலின, யாசிக்கக்கூடியவர்கள், கேட்குறவர்கள்னா என்ன அர்த்தம், அடுத்தவர்கிட்ட உதவியை கேட்கக்கூடியவர்கள். அதுக்கு யாசகம்ங்கிற சொல்லு நம்ம வச்சுருக்குறோம். ஓ சாயிலீன, சாயிலீன்களுக்கும் அவன் கொடுப்பான். சாயிலுன் சாயிலானி சாயிலுன் இஸ்மு ஃபாயில், சாலனா கேட்டான், சாயிலுன் இஸ்மு ஃபாயில், சாயிலூன ஜம்மு நசபு செய்யும்போது சாயிலீன. அப்போ ஒரு சாயிலீன சாயிலீன்களுக்கும் அவன் கொடுக்குறானோ. ஒஃபிர் ரிகாபி, ரிகாபுன்னா அடிமைகள், அடிமைத்தலை, அடிமைத்தலை விஷயத்திலையும் செலவழிக்கிறதுன்னு சொன்னால் அடிமைத்தலையை வந்து அதை விடுவிப்பதற்கு செலவழிக்கிறது. ஒருத்தன் அடிமையாக இருக்கிறான், நம்மள்கிட்ட காசு இருக்கிறது, இவன்கிட்ட முதலாளிகிட்ட காசை கொடுத்து அவனை விட்டுருப்பான், சுதந்திரமாக விட்டு நான் தந்துடுறேன் காசை அப்படின்னு சொல்லி அந்த அடிமையை விடுதலை செய்கிறதுக்கு செலவழிக்கிறதுக்குள்ள அதுவும் நல்ல காரியம். அப்போ இது வரைக்கும் ஒரு செட்டு. இப்போ ஃபிர் ரிகாபி வரைக்கும் அப்படி அத்துப்பு செஞ்சுக்கிட்டு போகக்கூடிய ஒரு செட்டு. எப்படி செட்டு, அதை உடைச்சி உங்களுக்கு காட்டுறேன். அந்த சொல்ல உடைச்சோம்னா இங்கேருந்து வந்துடும், இப்படி தான் தெரியும். ஆத்தல் மாலை, செல்வத்தை வழங்கினான. மண் ஆத்தல் மாலை, நன்மை செய்கிறவன் யார் என்று கேட்டால் மண் ஆத்தல் மாலை. மண் ஆமனண்டு வந்துச்சுல, அங்கே இது அத்துப்பு செஞ்சோம்ல, அப்போ மண் இங்கே திரும்பி வந்துடும். மண் ஆத்தல் மாலை, எவன் செல்வத்தை வழங்குகிறானோ, அலா ஹுப்பிஹி அல்லாவுடைய நேசத்துக்காக வழங்குகிறானோ, தவில் குர்பா, தவில் குர்பாவுக்கும் உறவினர். அந்த அத்துவை வந்து வரிசையாக போட்டு அப்புறம் வழங்குகிறானோன்னு சொல்லணும். தவில் குர்பா உறவினர்களுக்கும், ஒல் யதாமா யத்தீம்களுக்கும், ஒல் மசாக்கீன மிஸ்கீன்களுக்கும், ஒபன சபீலே இப்னு சபீலுக்கும், ஒ சாயிலீன யாசிப்பவர்களுக்கும், ஒஃபிர் ரிகாபி அடிமை தலையிலையும், அடிமை தலையை விடுவிப்பதுன்னு வச்சுக்கிறணும். அப்போ விடுவிப்பதற்கும் செலவழிக்கிறானோ அவன் தான் நன்மை செய்கிறவன். திசையில் போய் கிழக்க திரும்புகிறோம் மேற்கு திரும்புகிறவன் வந்து அதனால் நன்மை செஞ்சவன். நம்ம வந்து நாங்கள்லாம் கிழக்கு மேற்கு நோக்கி தொழுவுகிறோம், அதனால் சிறந்த திசையை நோக்குனால சிறந்தாளா. இதெல்லாம் செய்யணும். என்ன செய்யணும், அல்லாஹ் நம்ப வேண்டியதெல்லாம் கரெக்டாக நம்பணும். அதுக்கடுத்து பொருளாதார ரீதியாக செய்ய வேண்டியதெல்லாம் ஒழுங்காக செய்யணும். என்ன செய்யணும், ஓன்ட்ட இருக்கிற காசை வந்து உறவினர்கள், ஏழைகள், அனாதைகள், மிஸ்கீன்கள், இப்னு சபீல்கள், சாயில்கள், அடிமையை விடுதலை செய்தலுக்கு நீ செலவு செய்கிறான அவன். ரெண்டு பேரை சொல்லப்பட்டிருக்கு. உழவுலையும் சொன்ன ரெண்டு பேர் தான். ஒன்று மண் ஆமன, நம்பிக்கை கொண்டவன் ஒருத்தன். ரெண்டாவது ஆள் செலவிட்டவன். நம்பிக்கை கொண்டவன் சொல்லும்போது எதை நம்பணும்னு ஒரு பட்டியல், செலவழித்தவன் என்பதற்கு என்னத்தை செலவழிக்கணும், யாருக்கு செலவழிக்கணும்னு ஒரு பட்டியல். ரெண்டு தான் இதற்கு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதுக்கு அடுத்தது அகாம சலாத்தை, மறுபடி ஃபேல் வந்துருச்சு. அகாமாவை கொண்டு போய் இப்னு சபீல் இதெல்லாம் அத்துப்பு செய்ய முடியாது, மறுபடி ஆமனெல்லாம் கொண்டு வைக்கணும். இப்போ அகாம சலாத்தை, மண் அகாம சலாத்தை, உலாக்கின்னல் பிர்ர மண் ஆமன, உலாக்கின்னல் பிர்ர மண் அகாம சலாத்தை. இந்த மண் என்பது இங்கே வந்துடும். இப்போ மண் அகாம சலாத்தை, எவன் தொழுகையை நிலைநாட்டினானோ அவன். ஆத்த ஜக்காத், அங்கே தான் மறுபடியும் ஆத்த ஜக்காத்தை, எவன் ஜக்காத்தை கொடுத்தானோ அவன். ஒல் மூஃபூன பி அஹ்திஹிம், மூஃபூன் என்பது வந்து அவுஃபா. அவுஃபா என்றால் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறது. அவுஃபான்னா என்னது, அவுஃபான்னா அந்த எதை செய்வதாக சொல்கிறோமோ அதை நிறைவேற்றுறதுக்கு பேர் என்னது, அவுஃபா. அப்போ அவுஃபாவுடைய இஸ்மு ஃபாயிலு
அவுஃபாவிலேருந்து யூஃபின்னு வரும். இஸ்மு ஃபாயில் வந்து மூஃபின் என்று வரும். மூஃபின், மூஃபியானி, மூஃபியூனன்று வரும். இப்படி சொல்லக்கூடாது. மூஃபூன இல்லை சட்டப்படி சொல்லக்கூடாது. ஒரு மூஃபூன ஒல் மூஃபூன நிறைவேற்றக்கூடியவர்கள் பி அகுதியும் தங்களுடைய உடன்படிக்கை. அகுதுனா உடன்படிக்கை. தங்களது அகுதை உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடியவர்கள் இதா ஆகது உடன்படிக்கை செய்யும் பொழுது அவங்களுடைய உடன்படிக்கை நிறைவேற்றியவர்கள் இவர்களும் வந்து நன்மையானவர்கள். சரியா? அப்போ இங்கே வந்துருங்க. இதுவரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒலாக்கின்னல் பிர்ரன்னு வந்துருச்சா? ஒலாக்கின்னல் பிர்ர நன்மையை செய்பவன் வச்சுக்கிடுவான். உங்களுக்கு இலக்கியத்தை சொல்லிட்டாலும் இப்போ சாதாரண நடையில் புரிகிறதுக்காக என்ன செய்வோன்னு கேட்டால், ஒலாக்கின்னல் பிர்ர நன்மை செய்பவன் யார் என்றால் மண் ஆமன நம்புறவன். ஒருத்தனை தான் சொல்லியிருக்கிறோம். எதை நம்பணுங்கிற லிஸ்ட்டு வந்து அதனுடைய உள் விஷயம். மண் ஆமனங்கிற இவ்வளோ சேர்ந்து ஒரு ஆள் தான். மண் ஆமனை அவன் நம்புனானா அவன் நல்லவன். ஒன்றாச்சா? ரெண்டாவது ஆள் யார்? ஆத்தல் மாலை செல்வத்தை வழங்கினவன். அது எதுக்கு வழங்கினாங்கிற விவரம் பின்னாடி வந்திருக்கு. ரெண்டு தான் சொல்லியிருக்கிறோம். பொருளாதாரத்தை கொடுக்குறான். அடுத்ததாக வந்து அக்காம சலாத்தை தொழுகை நிலைநாட்டினானே அவன். 3 விஷயம். தொழுகை நிலைநாட்டணும். 4வது ஆத்த ஜக்காத்தை கொடுத்தானே அவன். 5வது ஒல் மூஃபூன பி அகதிகும். இங்கே வந்து என்னென்னு கேட்டால் இதை வந்து மண் போட்டு ஃபேல் மாதிரி ஆக்காமல் இஸ்மு ஃபாயிலவோ எல்லாம் கொண்டு வந்துட்டான். மண் அவுஃபான்னு போடாமல் மண் அவுஃபா பி அகதிகின்னு சொல்லாமல் மூஃபூனு இஸ்முல் ஃபாயிலாக கொண்டு வந்திருக்கான். பல வெரைட்டியாக இருக்கட்டுமேண்டு. இதுவுமே ஒரு ஆள். ஒல் மூஃபூன பி அகதிகும் இது ஆகது வாக்குறுதி செய்யும் பொழுது அதை நிறைவேற்றக்கூடியவன். இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் நல்லவங்க. நல்லா விளங்குதா? இவர்களெல்லாம் நல்லவர்கள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு என்ன செய்கிறது? விளங்குகிறதா? அடுத்தது ஒசாபிரீன. இந்த இடத்துல வந்து இந்த குரானில் குறை கண்டுபிடிக்கக்கூடிய அது குரானுடைய பாடத்தில் உங்களுக்கு சொல்லுவோம். இது ஒரு எடுத்து காட்டிட்டார்ல புகாரி. குரான் பாடமாக இப்போ ஆயிடுச்சு. அதனால் அந்த வசனத்தை பார்த்துட்டோம். அப்போ அது சம்பந்தமாக குரான் மீது குறை காணக்கூடிய அந்த சில பேர் என்ன செய்கிறாங்க? அரபியை படிச்சுவிட்டு யார்? கிறிஸ்தவ போதகர்கள் இதுக்குண்டே ஒரு வேலையை அலையிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா குரானில் வந்து கிராமர் படி தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு பட்டியல் போட்டிருப்பாங்க. அதில் இந்த ஒரு வசனம் 177 வசனத்தையும் அவங்க அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. என்ன குறிப்பிட்டிருப்பாங்கன்னு கேட்டால், இந்த சாபிரீனன்னு இங்கே வருதில்ல, இங்கே நசபு செய்கிறதுக்கு என்ன இருக்குது? சாபிரூனன்னு தான் வரணும். ஒல் மூஃபூன இங்கே பாரு, ஒல் மூஃபூனன்னு வருதே தவிர ஒல் மூஃபீனன்னு வந்துச்சா? வரல. ஏன்னு கேட்டால் லாக்கின்னல் பிர்ரன்னு சொல்லி லாக்கினுடைய இஸ்மு வந்துருச்சு. ஹபர் தான் நமக்கு தேவை. ஹபர் எது? மண்ங்கிறதுல யாரும் அப்போ தெரியாதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் ரஃப இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். அப்புறமேலே மண் ஆத்தல் மாலை அதுலேயும் வந்து மண் தான் வருது. ஆனால் வந்து மூஃபூனவில் தெரிஞ்சு போயிடுது. மூஃபூனவில் என்ன இருக்குது? மூஃபீனண்டு வராமல் ஒல் மூஃபூன லாக்கின்னல் பிர்ர அல் மூஃபூன. லாக்கின்னல் பிர்ரங்கிறது லாக்கினுடைய இஸ்மு, மூஃபூனங்கிறது லாக்கினுடைய ஹபரு. லாக்கினுடைய ஹபருக்கு ரஃப வரணும் கரெக்டாக வந்து இதுவரைக்கும் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் அதில் தான் சாபீரனை கொண்டே அத்துப்பு செய்கிறோம். ஓ சாபிரீனண்டு. இந்த சாபிரீனண்டு சொன்னால் அதில் வந்து எண்ணத்தினால நசப்பு செஞ்சிங்க. லாக்கின்னல் பிர்ரண்டு பிர்ருக்கு நசப்பு செஞ்சாச்சு. அடுத்து வர வேண்டியது வந்து ஹபர் தான் வரணும். லாக்கின்னுடைய இஸ்மு லாக்கின்னவுக்கு பின்னாடி வந்துருச்சு. லாக்கின்னுடைய லாக்கின்ன ஜெய்தன் ஆலிமுன் அப்படி தானே வரணும். லாக்கின்ன ஜெய்தன்னு சொல்லிட்டீங்க. ஆலிமுன் சாலிஹுன் ஃபாலிலுன் அப்படி தான் வரணும். அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து ஃபாலிலண்டு போட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு வந்த அந்த கிராமருக்கு மாற்றமாக வருது. கிராமர் படி இது எப்படி வரணும்னு கேட்டால் ஒரு சாபிரீன என்று வரக்கூடாது. ஏன்னா சாபிரீனன்னு வருவதற்கு நசப்பு செய்கிறதுக்கு அது மஃபூலாக இருக்கணும். அது மஃபூலும் இல்லை, அத்துஃபு தான் செய்யப்பட்டிருக்கு. அத்துஃபு எதில் அத்துஃபு செய்யப்பட்டதாக இருக்குன்னு? மன்சூபில் அத்துஃபு செய்யப்பட்ட நசபு செய்யப்பட்ட சொல்லில் அத்துஃபு செஞ்சால் தான் சாபிரீனன்னு வரும். அதில் மன்சூபு ஒன்றுமே மூஃபூன என்று மர்ஃபூ தான் இருக்கிறது, மன்சூபு கிடையாது.
அப்போ மண் ஆமனவுல அத்துப்பு செஞ்சாலும் மண்ங்கிறது என்னவா இருக்குது, அது லாக்கினுடைய ஹபருங்கிற முறையில் ரஃபு தானே இருக்குது. லாக்கினல் பிர்ரவுல நசபு இருக்குது, மண் ஆமனவுல ரஃபு இருக்குது. நமக்கு தெரியலை, மண்ணுனால தெரியலை, இந்த மூஃபூனவுல தெரிஞ்சு போச்சு. அப்போ உண்மையில் உள்ளுக்கு இருக்கிறது என்ன, ரஃபோ தான் இருக்கிறது. ரஃபோ தான் இருக்கணுமாக இருந்தால் அது எப்படி வரணும்னு கேட்டால் ஒரு சாபி ரூன என்று வரணும். அந்த கிராமரை உடைச்சிக்கிட்டு வந்து ஒரு சாபி ரீன என்று இவர்கள் குரானில் இருக்கிறது. அப்போ குரான் வந்து இலக்கண விதிகளுக்கு மாற்றமாக அதை ஒன்றை சொல்லுகிறது அப்படின்ற ஒரு வாதத்தை வைப்பாங்க. அதுக்கு நீங்கள் பதிலை தெரிஞ்சு தான் வச்சுக்கிறணும். இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் இதை முடிச்சுட்டு அதை வருவோம். எதை முடிக்கணும், இந்த மொத்த அர்த்தத்தையும் முடிச்சுட்டா தான் கன்ஃபியூஸ் இருக்குது. அது முடிச்சுட்டு இது ஒரு விளக்கம் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்குதுன்னு வச்சுக்கிறங்க. அப்போ ஒரு சாபி ரூனங்கிறது வந்து தான் வரணும் கிராமர் படி. அப்போ அங்கேயே சேர்த்துட்டிங்கன்னா ஒரு சாபி ரூன சபுரு செய்யக்கூடியவர்கள், சபரன்னா பொறுத்து கொண்டான், பொறுமையை மேற்கொண்டான், சாபிருன் பொறுமையானவன், சாபிரூன பொறுமையானவர்கள். எப்போலாம் பொறுமையாக இருக்கணும், ஃபில் பசாயி வறுமையில். பசான்னா காசு தரித்திரம் வறுமை இருக்குல்ல, பொருளாதார ரீதியான ஒரு குறைபாட்டுக்கு பசான்னு சொல்லுவாங்க. பொருளாதார ரீதியான குறைபாட்டுக்கு தான் சொல்லுவாங்க ஃபில் பசாயி, வறுமை. அதுக்குள்ள தமிழில் சொல்கிறதா வறுமை. வறுமையில் பொறுத்துக்கொள்ளணும். வறுமை இருக்கும்போது மனிதனுக்கு ரொம்ப பொறுமை வந்து எல்லாம் கடைஞ்சி போயிடும். அல்லாவே இருக்கிறான்னு கேட்டுப்படுவாங்க. வறுமை வர என்ன செய்கிறான், இறைவன் இருந்தால் எனக்கு இப்படி போட்டிருப்பானா அப்படின்லாம் கேட்டுருவாங்க. அப்போ வறுமை வரும்போது என்ன வேணும், ஒருத்தனுக்கு பொறுமை வேணும். ஒரு சாபிரீன ஃபில் பசாய், வறுமையில் பொறுமையாக இருக்கக்கூடியவன். ஒல் லர்ராய், லர்ராங்கிறது வந்து துன்பங்கள். துன்பம் என்பது நோய் இருக்கலாம், நொடி இருக்கலாம், வேறு இந்த மாதிரியான விஷயங்கள், உடல் சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் லர்ரான்னு சொல்லுவாங்க. அப்போ வறுமைன்னு சொல்லுவாங்க. ஃபில் பசாய் வறுமையிலையும், ஒல் லர்ராய் துன்பத்திலையும், வஹீனல் பசி, ஹீனல் பஸ் என்றால் போர். பஸ்ன்னு சொல்கிறாங்க. பஸ்னா காரியம்ன்ற அர்த்தமும் இதுக்கு இருக்கிறது, போருங்கிற அர்த்தமும் இருக்கிறது. இந்த இடத்துல போர். வஹீனல் பசி, பஸ் நேரத்தில், ஹீனண்டா நேரம். வஹீனல் பஸ்னா போர்க்களத்திலும், போர்க்களத்திலும் பொறுமையாக இருக்கணும். போர்க்களத்தில் வந்து பொறுமையாக இருக்க முடியாது. ஏன், இங்கே ஒரு வெட்டுப்படும், அங்கே ஒரு வெட்டுப்படும், கை போயிடும், கால் போயிடும், மண்டை உடைஞ்சிடும். அதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு இடம் அது. அங்கேயும் நீ பொறுமையாக இருக்கணும். அதே மாதிரி வந்து வறுமை வரும்போது உனக்கு அதை பொறுத்து கொள்ள முடியாத நிலைமை ஏற்படும். அங்கேயும் நீ என்ன செய்யணும், பொறுமையாக இருக்கணும். அதே மாதிரி வந்து துன்பங்கள் வரும்போது பொறுத்து கொள்ள முடியாத நிலை இருக்கணும். அங்கேயும் நீ என்ன செய்யணும், பொறுமையாக இருக்கணும். இப்படி பொறுத்து கொள்ளக்கூடியவர்கள் இப்படின்ட்டு வந்துருச்சா, இவங்க தான் நன்மை செய்கிறவங்கன்னு முடியுது. நன்மை செஞ்சவங்க யாருன்னு கேட்டால் இவ்வளவும் செஞ்சவங்க தான் நன்மை செஞ்சவங்க. உலாயிக்கல்லதீன சதக்கு, உலாயிக்கண்டாலும் இவர்கள், அல்லதீன் என்றாலும் இவர்கள் தான். அப்போ ரெண்டு தடவை வந்துச்சுன்னா இவர்கள் தாண்டு போட்டுக்க வேண்டியது. உலாயிக்கல்லதீன இவர்கள் தான், சதக்கு உண்மை சொன்னவர்கள், உலாயிக்க அல்லதீன சதக்கு இவர்கள் தான் உண்மை சொன்னவர்கள். எதில் உண்மை சொன்னாங்க, அல்லாஹ்வை நம்புகிறோன்னு சொல்கிறான்ல, அதில் உண்மை சொன்னவன் இவன் தான். உண்மை சொல்லாதவன் தொழுகை நான் செய்ய மாட்டான், நோன்பு வைக்க மாட்டான், ஜக்காத்து கொடுக்க மாட்டான், அல்லாஹ்வை உனக்கு நம்ப மாட்டான்லாம் பொய் சொல்கிறாயின்னு அர்த்தம். இதெல்லாம் நடந்து கொண்டவர்கள் தான் உலாயிக்கல்லதீன சதக்கு, இவர்கள் தான் உண்மையாளர்கள். ஓ உலாயிக்க ஹுமுல் முத்தகூன், இவர்கள் தான். ஹும் முன்னோர்க்க வந்துருச்சு, இவர்கள் தாண்டு போட்டு உலாயிக்கண்டா இவர்கள், ஹும் இவர்கள் முன்னோர்க்க வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஹும்முக்கு அர்த்தம் செய்யாமல் இவர்கள் தான் என்று போட்டுக்கிற வேண்டியது. ஓ உலாயிக்க ஹுமுல் முத்தகூன், இவங்க தான் தக்வா உடையவர்கள் அப்படின்னு வந்துருச்சு. இந்த வசனத்தை புகாரி போட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், இது வந்து உமூருல் ஈமான் பற்றிய பாடம், இந்த அல்லாஹ்வுடைய வசனம் பற்றிய பாடம். இந்த அல்லாஹ்வுடைய வசனம் என்ன சொல்லுது, இவ்வளோ நிறைய விஷயங்கள் சேர்ந்துருக்கணும் ஈமானில். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லாமல் அதை செய்யணும் இதை செய்யணும்னு பல காரியங்களை இந்த வசனமும் சொல்லுகிறதுல. இந்த மாதிரி ஹதீஸுகளும் இருக்குது. அதை போட போகிறார். அதுக்காக தான் இந்த ஆயத்தை எடுத்து போட்டார். இந்த ஆயத்து பற்றிய பாடம்னு போட்டாரா. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், இப்போ அந்த கிராமருக்கு வர்றோம். அந்த கிராமரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இதை இந்த செய்கிற காரியங்கள் இருக்குல்ல, ஒரு பட்டியல் போட்டுட்டு வர்றோம். அந்த பட்டியல் போட்டுட்டு வரும் பொழுது
அந்த காரியங்கள் எல்லாம் ஒரு மனுஷன் செய்து கொண்டே வரக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. அவன் செய்து கொண்டே வர்ற காரியத்தில் அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய என்னென்னு கேட்டால், இந்த கிராமர் விஷயமாக கேள்வி எழுப்புறாங்கல்ல, அதை பிரித்து அறிகிறதுக்காக நான் அதை முடிச்சுட்டு வர்றேன். நீ தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம், ஒரு கட்டிங்காக போட்டால் கூட யூஸ் ஆகும்ண்டு. அப்போ ஒரு சாபி ரூணாண்டு வர்ற இடத்துல ஒரு சாபி ரீனை என்று எதற்காக வந்திருக்கிறது? முன் தொடரை வைத்து பார்த்தால் சாபி ரூணாண்டு தான் வரணும்னு சொல்கிறாங்கல்ல, அது கரெக்டு தான். முன் தொடரை வச்சு பார்த்தா அப்படி தான் வரணும். ஆனால் அப்படி வராமல் மாற்றுவதற்கு அதுக்கு சில நியாயங்கள் இருக்கும் என்று சொன்னால், அப்படி மாற்றுவதும் கிராமரில் உள்ளது தான். சங்ககால பழங்கால இலக்கியங்கள் அதுகளெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது மாற்றினா என்ன செய்யணும்னா ஒரு ரீசன் இருக்கணும். எல்லாத்துக்கும் ரஃபு செஞ்சுட்டே வர்றீங்க, ரஃபு செஞ்சுட்டே வரும் பொழுது இதுக்கு ரஃபு செய்ய வேண்டிய வருது, ஆனால் இது அதிலிருந்து வேறுபட்ட விஷயமா இருக்கிறது அப்படின்னு நம்ம கருதினோமையானால் அந்த ட்ராக்கை மாற்றி என்ன செய்வோம்னு கேட்டால் அதை வேறு யாராவது கொடுக்கலாம் ஒரு ரீசனோட. இப்போ எடுத்துக்கிறோங்க, ஒருத்தன் தொழுகையே சொல்கிறோம், பொருளாதாரத்தை செலவழிக்கிறான். அவன் தானே செலவழிக்கிறான், அவன் உடல் மூலமாக அவன் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அது மாதிரி தொழுகையை நிலைநாட்டுறான், ஜக்காத்தை கொடுக்குறான், சொன்ன வாக்குப்படி அதை நிறைவேற்றி காட்டுறான். இப்படி செஞ்சுக்கிட்டே இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு மனிதன் செயல்படுத்துகிற, வெளிப்படையாக செயல்படுத்துகிற விஷயமாக இருக்கிறது. இப்போ அடுத்து இந்த பொறுமைங்கிற ஒரு விஷயம் வெளிப்படையாக செயல்படுத்துகிற விஷயம் இல்லை. அதை இன்னொருத்தன் கண்டுபிடிச்சி லிஸ்ட்டு போட இயலாது. எனக்கு வறுமை இருக்கிறதா உங்களுக்கு தெரியும், அந்த வறுமையில் நான் பொறுமையாக இருக்கிறேன்னா உள்ளுக்க கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? சபுர் என்கிற விஷயம் ஒரு மனிதன் பார்த்து இன்னொரு மனிதன்கிட்ட சபுர் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ வறுமை துன்பத்தில் ஒருத்தன் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்களே தவிர, அதை பொறுத்து கொண்டிருக்கிறானா உள்ளத்தில் கருவி கொண்டிருக்கிறான்னு யாருக்கு தெரியும்? அல்லாஹ் மட்டும்தான் அறிஞ்ச ஒரு விஷயம். அதனால் இதை இவரெல்லாம் பொறுமையாளர்னு நீங்கள் கணக்கு எடுக்க இயலாது. இதெல்லாம் கணக்கு எடுக்கலாம். எது ஒருத்தன் தொழுகிறானா கணக்கு எடுக்கலாம், ஜக்காத்து கொடுக்குறானா இன்னொருத்தன் பார்த்து ஜக்காத்து கொடுத்தான்னு கணக்கு எடுக்கலாம், ஒருத்தன் சொன்ன வாக்கை நிறைவேற்றினான், ஆமாப்பா எனக்கு கூட வாக்களிச்சு நிறைவேற்றினான் என்று சொல்லலாம். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் அல்லாஹ் போட்டு இந்த லிஸ்ட்டு எல்லாமே ஒரு மனிதன் செய்வதை இன்னொரு மனிதன் பார்த்து இதெல்லாம் செய்கிறான் என்று லிஸ்ட்டு போடுற விஷயமாக இருக்கிறது. அடுத்து இந்த சாபிரேனன் வர்ற விஷயம் என்ன இருக்குன்னா, அதுலேருந்து ட்ராக்கு மாறுபட்ட விஷயமாக இருக்கிறது. என்ன மாறுபட்டதாக இருக்கிறது? வறுமையில் பொறுமை. இது நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். அது உனக்கு எப்படி தெரியும்? நான் எப்படி எண்ணி சொல்ல முடியும்? நம்ம லிஸ்ட்டு போட்டு நம்ம அறிகிற சம்மந்தப்பட்ட விஷயமா இது? அதெல்லாம் அறிகிறதுக்கு தான் எல்லாம் சொல்கிறான், இவன்லாம் நல்லது செஞ்சவன்னு சொல்லிட்டு போ, இதையும் நல்லவன்னு சொல்லிட்டு போன்னு சொன்னால் இது சாபிரூனான்னு போட்டோன்னு வைங்க, ஒருத்தன் கேட்பான் அது எப்படி எங்களுக்கு தெரியும்னு கேட்பான். சாபிரோன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷன் நல்லவன் நாங்கள் முடிவு பண்ண வேண்டியிருக்கு, அவன் சபுர் செய்கிறானா இல்லையான்னு எங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவன் கஷ்டப்படுறது தெரியும், துன்பப்படுறது தெரியும், போருக்கு போகிறது கூட தெரியும், போரில் வெட்டுப்படுறது தெரியும், அதை சகிச்சுக்கிட்டு இருக்கிறானா ஏண்டா வந்துகிட்டு இருக்கிறானா உனக்கு என்ன தெரியும்? அப்போ இந்த மாதிரியான அந்த கஷ்ட துன்பங்களில் பொறுமை இருத்தல் என்கிற ஒரு விஷயம் அந்த மனுஷனுக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. அப்போ யாருக்கும் தெரியலைன்னா உங்களுக்கு சொல்லி லிஸ்ட்டு போடுறதுக்கா நான் சொல்கிறேன். அது லிஸ்ட்டு போட சொல்லலை. லிஸ்ட்டு போட்டு நீங்கள் இவன் நல்லவன்னு சொல்வதற்கு நான் இதை சொல்லவே இல்லை. அப்படிங்கிற காரியமாக இருக்கும் பொழுது ஒரு சாபிரோன்னு போட இயலுமா? போட இயலாம். இது வேறுபட்ட விஷயமா இருக்குது. அப்போ இதில் ரெஃபர் செய்கிற விஷயமா இருந்தாலும் அதை என்ன செய்கிறோம்னு கேட்டால், சாபிரூனன்று ஒரு ரஃபு செய்ய வேண்டியதான் முன் தொடரை வைத்து பார்க்கும்போது செய்ய வேண்டிய சரியான முறை. ஆனால் முன் தொடரை வைத்து நீங்கள் அதை மட்டும் கவனித்து போட்டிங்க என்று சொன்னால் பார்க்குற மக்கள், இதை அமுல்படுத்துகிற மக்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். என்ன சந்தேகம் ஏற்படும்? இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, இதெல்லாம் நாங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிக்கிருவோம், பொறுமையாக இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது என்று கேட்டால், அப்போ அந்த இடத்துல எங்களால் கண்டுபிடிக்க முடியாது, இதுக்கு எல்லாம் லிஸ்ட்டு போடுறான்னு கேட்பீங்க. கேட்போமா இல்லையா? அப்போ இது அந்த ட்ராக்கில் மாறுபட்ட செய்தியாக இருக்கிறது. அதுக்கு தான் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு சாபிரீனு போட்டு சாபிரீன்களையும் நான் என்ன செய்கிறேன் கணக்கில் எடுக்கிறேன்னு வச்சுக்கிறாங்க. இந்த சாபிரீன்களையும் நசபு செய்கிறதுனால நான் கணக்கில் கொள்கிறேன்,
அப்படின்னு ஒரு ஒரு தக்தீரில் ஒரு மறைமுகமாக வைத்து கொண்டால் அதனுடைய வகையில் இது நசபு. நான் வந்து கணக்கில் வைத்துக் கொள்கிறேன். யாரை கணக்கில் வைத்துக் கொள்கிறேன்? சாபீரங்களை கணக்கில் வைத்துக் கொள்கிறேன்ட்டு அவன் ஏன் விஷயம்னு எல்லாம் பிரிக்கிறான். அதை உங்கள் விஷயமாக நீங்கள் அறிந்து கொள்கிற விஷயமாக அது இல்லை. நீங்கள் அறிந்து கொள்கிற விஷயமாக இருந்தால் சாபீரோனை தான் போடணும். நீங்கள் மேலோட்டமான கிராமரை நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து இறைவனுடைய கூற்று. இது வந்து படைத்த இறைவனாக்கு இதை சொல்கிறான். அவன் எதை முக்கியப்படுத்தின? நம்ம மக்களுக்கு சொல்கிற விஷயம் கருத்தில் கரெக்டாக இருக்கணும். கருத்து பிழையில் எவனாவது கேள்வி கேட்டக்கூடாது. என்ன ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லாதெல்லாம் அல்ல எங்களுக்கு சொல்கிறான்னு ஒருத்தன் கேட்கக்கூடாது என்றால் அதே நேரத்தில் இது ஒரு நல்ல தன்மைங்கிற சுட்டியும் காட்டணும். அதை நான் பார்த்துக்கிறேங்கிறான்ல. ஓ சாபிரீன ஃபில் பஸ்ஸாய் வல்லர்ராய் வஹீனல் பஸ், இதில் பொறுமையாக இருப்பவர்களை நான் கவனித்துக் கொள்கிறேன் அப்படின்னு நான் கவனித்துக் கொள்கிறேன்ங்கிற இந்த கருத்துப்பட ஏதோ ஒரு வினைச்சொல், இந்த கருத்துப்பட ஏதாவது ஒரு வினைச்சொல்லை வைத்து அதனுடைய மஃபூல் என்று ஆக்கிட்டீங்க என்று சொன்னால் சாபிரேனை தான் வரணும். இப்போ வந்து சாபிரூனு போட்டால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சொல் இலக்கணத்துக்கு வேண்டாம் சரியாக வரலாம். சாபி ரூனன்னு போட்டுட்டோம்னு சொன்னால் அதுக்கு சொல் இலக்கணத்துக்கு கரெக்டாக வந்துடும். கருத்து பிழை வந்துடும், கருத்தில் கேள்வி வந்துடும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ கருத்து பிழை வரக்கூடாதுன்னு என்ன, நம்ம சொல்கிற இறைவன் நம்ம சொல்கிறோம், மக்களுக்கு சொல்லிக்கிட்டு வர்றோம். இதையும் அப்படி சொல்லிட்டோம்னு சொன்னால் இது மக்களுக்கு தெரியாத விஷயமா இருக்குதே அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யுது? அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கிறதுக்கு பெரிய ஆதாரம். எதை வந்து கிராமர் மிஸ்டேக்குன்னு அவங்க எடுத்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இது சொன்னது அல்லாஹ் தான். எதையெல்லாம் கவனித்து எந்த ஒரு மனிதனும் சிந்திக்க மாட்டான். இதையெல்லாம் படைச்சவனாக இருக்க போய் தான் என்ன செய்கிறான்? அவன் சாபிரன்னு போட்டு விட்டானா இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க. அது எப்படி எங்களுக்கு தெரியும்? உனக்கு தெரியும்னு சொல்லலாங்க, சொன்னதை சாபிரோன்னு இருப்பான். அல்ல உனக்கு தெரியுங்கிறதா இருந்தால் சாபிரோன்னு அத்துப்பு பண்ணி அங்கே போட்டிருப்பானே. உனக்கு தெரியாது, அதனால தான் அவன் சாபிரீன. அப்போ சாபிரீன்களையும் நான் கணக்கில் கொள்கிறேன், நான் கணக்கில் கொள்கிறேன். இந்த வார்த்தை இல்லை, இந்த மாதிரி கருத்துப்பட ஏதாச்சும் ஒரு ஃபேல் வச்சுக்க உள்ள நான் கணக்கில் கொள்கிறேன். சாபிரீன சபுரு செய்பவர்களை, வறுமையில் துன்பத்தில் போரில் சபுரு செய்பவர்களை நான் கணக்கில் கொள்கிறேன். இடையில் ஒரு வார்த்தையை சொருவிக்கிட்டான்லாம். இதுவும் வேணும். இது வந்து யாருக்கு? அந்த காரியங்களை செய்கிறான்ல அவனுக்கு சொல்கிறது, உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை. இதையும் நான் கவனத்தில் வச்சுக்கிறேன். இந்த தொழுகை நோம்புலாம் செய்யக்கூடிய நீ வந்து இதுலேயும் சரியாக இருந்துக்க. இன்னொரு கேள்வி, என்னுடைய கவனம் இதில் ஒரு கவனம் இருக்கிறது, இதில் ஒரு இதையும் நான் கணக்கில் எடுத்துக்கொள்வேங்கிறது வந்து அந்த காரியங்கள் செய்கிறாங்களே அவங்களுக்கு சொல்கிற மெசேஜாக போயிடுது. இப்போ நம்ம லிஸ்ட்டு போட்டு காரியம் செய்கிறவனை பார்த்து பட்டியல் போடுறோமே, நமக்குள்ள விஷயமாக இது இல்லை. இது யாருக்கு உள்ளது? எவன் ஜக்காத்து கொடுக்குறானோ தொழுகை அவனுக்கு என்ன செய்யப்படுது? இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க, இதையும் பார்த்துக்கடா, இதை நான் கவனத்தில் வச்சுக்கிறேன் அப்படின்னு எவ்வளோ அழகாக ஒரு இறைவனுடைய வார்த்தை என்பதற்கு பொருத்தமாக இந்த அமைப்பை எல்லாம் வைத்திருக்கிறான் என்று சிந்தித்து பார்த்தால் அவங்க இந்த கிராமர் மிஸ்டேக் நிறைய குரானில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இருக்கும், வெளிப்படையான கிராமர் மிஸ்டேக் மாதிரி இருக்கும். அந்த கிராமர் மிஸ்டேக்கை வந்து மீறுவதற்கும் ஒரு கிராமர் இருக்கிறது. என்ன கிராமரு? அந்த ட்ராக்கிலிருந்து இது மாறுபட்டதாக இருக்குமையானால் அதை மீறிவிட்டு வேறு ஒரு கிராமர், இதுவும் கிராமர் தானே. அங்கே ஒரு வினை சொல் வந்து மறைத்து வைத்து கொண்டால் அதன்படி நசப்பு செஞ்சால் அது கிராமர் தானே. ஆனால் ரீசன் இருக்கணும், ரீசன் இருக்குது. அந்த கிராமரை உடைச்சி இன்னொரு கிராமருக்கு போகிறதுக்கு வந்து தக்க காரணம் இருக்கும் என்று சொன்னால் அப்படி செய்யலாம். இதுதான் அந்த அடிப்படையில் தான் என்ன வந்திருக்குன்னு கேட்டால் ஓ சாபிரீன என்று வந்திருக்கிறது. அந்த சொல்லுடைய லிஸ்ட்டு படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒல் மூஃபூனு ரஃப வந்த மாதிரி ஓ சாபிரூன என்று ரஃப தான் வரணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இது இறைவனின் வார்த்தை. இறைவனின் வார்த்தையில் சொல்லு அழகாக இருக்கிறத மட்டும் நாங்கள் பார்க்க மாட்டோம், இறைவன் பார்க்க மாட்டான். அதை சொன்னவுடனே வேறு ஏதாவது கேள்வி வருமா என்பது இறைவனுக்கு தெரியும். என்ன கேள்வி வரும்? இதை எப்படி எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும்? நல்லவன் கெட்டவனை நீ சொல்லித்தர்ற, நல்லவன் கெட்டவனை சொல்லித்தர்றதுக்கு வந்து இந்த ஈமான் விஷயம்லாம் கூட வாய் நல்லா சொல்கிறத வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் நமக்கு முடியும். அல்லாஹ் நம்புனேங்கிறான், சொல்லிட்டான இருக்குன்னு நம்பிட்டு போயிட வேண்டியதான். ஆனால் சபுர் பண்ணானா இல்லையாங்கிற நெசமாக அந்த சபுர் இருக்கணும். நெசமாக சபுர் இருக்கிறது என்பதை வைத்து நமக்கு ஒருத்தனை லிஸ்ட்டு போட நிறைய பட்டியல் போடுறான். இவன் தொழுகை நிலைநாட்டுறான், ஜக்காத்து கொடுக்குறான், வாக்கு நிறைவேற்றிட்டான், பொறுமையாக இருக்கான்னு சொல்ல முடியுமா? பொறுமையாக இருக்கிறான்னு நம்ம பார்த்துட்டு நல்லவன்னு சொல்ல முடியாது. அது நம்மள்கிட்ட விட்டுட்டான்ல, அது உனக்கு சொல்லலை,
நீ இந்த லிஸ்ட்டுக்கு நான் சொல்ல லிஸ்ட் அவ்வளோ போதும். இந்த பொறுமையாக இருக்கிறானா இல்லை நீ பார்க்க தேவையில்லை, அது என் விஷயம். அதே நேரத்தில் செய்கிறவன் இதை கவனிச்சிக்க, இதை மட்டும் செஞ்சால் பத்தாதுப்பா, இதையும் சேர்த்து செய்யினி. துன்பங்கள், வறுமை, போர்க்களங்களில் பொறுமையாக இருந்து காட்டுன்னு அப்படி எவ்வளோ அற்புதமான ஒரு தத்துவம் அதில் அடங்கியிருக்குங்கிறது நீங்கள் பார்க்கணும். இந்த தத்துவங்கள்லாம் நீங்கள் கித்தாப்புகள்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, எழுத மாட்டாங்க. நம்ம தான் சிந்தித்து எடுக்கணும். ஏன் எடுக்கிறாங்கிற என்ன செய்வேன், நீங்கள் சிந்தித்து பார்த்தால். கிராமரில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த இடத்துல ஒரு ஃபேலை தக்தீர் வச்சுக்கிறணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது ஏன் அவனுக்குள்ளே ஃபேலை தக்தீர் வைக்கணும்னு இப்படி சொன்னதுனால தான் என்ன செய்யலாம், அவனுக்கு அது திருப்தியான பதிலாக இல்லை. அங்கே ஒரு வினை சொல்ல வச்சுக்கிறேன், ஏன் வச்சுக்கிறேன்னு சொல்லு. அப்போ ஏன் வச்சுக்கிறணுங்கிற ஒரு காரணத்தை நீங்கள் தஃப்சீர்லாம் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு பதில் சொன்ன நூல்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் சொன்னேன்ல இந்த மாதிரி காரணம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் சிந்திச்சா நமக்கே விளங்கும், அல்ல இதுக்கு முறையை தந்திருக்கிறான். நம்ம சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இதை உடைக்கிறதுக்கு ரீசன் இருக்குது. கிராமர்லேருந்து உடைச்சி இன்னொரு கிராமருக்கு போகிறதுக்கு தக்க காரணம் இருக்குது. தக்க காரணம் இருக்கிற ஒன்றை எப்படி ஒருத்தன் பிள்ளைன்னு சொல்லலாம் அப்படின்னு விளங்கிக்கிறங்க. அடுத்ததாக என்ன செய்கிறான்னு கேட்டால், ஓ கவுலிஹி கது அஃப்லஹல் முமினூன். கது அஃப்லஹல் முமினூன் என்கிற அல்லாவுடைய இன்னொரு சொல்லு. கது அஃப்லஹல் முமினூன் சூரா, இது முதல் வசனம். வரிசை அதில் தொழுகை நிலை நாட்டுவார்கள், அது செய்வார், இது நல்ல நல்ல விஷயங்களாக பட்டியல் வருது. அந்த சொல் பற்றிய பாடம்ன்றார். அப்போ அதுலேயும் நிறைய விஷயங்கள் வர்றதுனால, அதாவது ஈமான்கிற விஷயத்தில் சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன முடிஞ்சு போச்சு நினைக்காதப்பா, அது நிறைய அம்சங்கள் அடங்கியது. அதுக்கு தான் இந்த 2 ஆயத்தையும் பற்றி நான் விளக்க போகிறேன். அந்த தலைப்பில் அதை கொடுத்துருக்குறேன்ட்டு புகாரி என்ன செய்கிறாரு, சொல்லிடுறாரா. சொல்லிவிட்டு 9வது ஹதீஸ் ஆரம்பிக்கிற. இந்த 9வது ஹதீஸை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.